பெரிய உலகு போன்ற காதை உடையவர். உலகு போன்ற காதை அவர் ஏன் வைத்திருக்கிறார் என்றால் எங்களுக்கெல்லாம் நல்ல கேள்வி ஞானத்தை கொடுப்பதற்காக, நல்ல கல்வியை, நல்ல அறிவை, நல்ல ஆற்றலை, மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அவர் பெரிய காதுடன் இருக்கிறார். உலகு போன்ற காது. இந்த அம்சத்துடன் இருக்கிற பெருமானை நாங்கள் பூசிக்க வேண்டும். இந்த தேரனுடைய தத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். கீழே 4 சில்லுகள் இருக்கிறது. இது சைவ சமயத்திலே இருக்கின்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 மார்க்கங்களை குறிக்கும் என்று சொல்வார்கள். நாங்கள் எங்களுடைய சமயத்திலே நாங்கள் ஒரு நல்ல வழியிலே போக வேண்டும் என்றால் இந்த 4 மார்க்கங்களையும் நாங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். முதலிலே நாங்கள் சரிய வழியை பின்பற்ற வேண்டும். எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய இலகுவான ஒரு வழி சரியை. நம்ம வாழ்க்கையிலே முதல்நிலையிலே சரியை மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அதற்கு பின்பு கிரியை மார்க்கம். சரியை கடைபிடித்து வருகிற போது இறைவனை பூஜிப்பதற்கு, பூஜை செய்வதற்கு விருப்பம் வரும். அது கிரியை மார்க்கம். அடுத்தது யோக மார்க்கம். பூஜை செய்து கொண்டு வருகிற போது இறைவனை தியானம் செய்து இறைவனை மனதாலே உருகி உருகி நினைக்கின்ற ஒரு நிலை வரும். அது யோகம் என்று சொல்லுவார்கள். யோகம் வந்தால் ஞானம்